கேவிஐசி பிஎம்இஜிபி லோன். இந்த லோன் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு எப்படி இந்த லோனுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதற்கான லிங்க் வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடியது உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஐடி அது தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பான்சரிங் ஏஜென்சி வந்து கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஐசின்னு சொல்லி கொடுத்துருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேவிஐசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எதையுமே வந்து செலக்ட் பண்ணனா டிஐசி மட்டும் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. டிஐசி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை செலக்ட் பண்ணால் தான் உங்களுடைய இந்த டிஐசியை செலக்ட் பண்ணால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி அதாவது மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்து அது டேரெக்டாக வந்து என்ட்ரு ஆகும். அதனால் வந்து டிஐசி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோசியல் கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய காஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா இல்லைனா வந்து நாட் அப்ளிகேபிள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதாவது ஆதாரில் எப்படி அட்ரஸ் இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பரு அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரு 2 மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஒரு மொபைல் நம்பர் இருந்தால் என்ட்ரு பண்ணிக்க, இல்லைனா 2 மொபைல் நம்பர் இருந்தால் 2 மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. மெயினாக உள்ள மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூனிட் லொக்கேஷன் சொல்லி கேட்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரூரலாக அர்பனான்னு சொல்லி கேட்பாங்க. ரூரல்னா கிராமம், அர்பன்னா வந்து சிட்டி நகரம். இதில் வந்து நீங்கள் கிராம பகுதியில் இருந்தால் ரூரல்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லி இதில் கேட்பாங்க. நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. மேனுஃபேக்சரிங்கா, சர்வீஸா, ட்ரேடிங்கா இதில் வந்து எது நீங்கள் செலக்ட் பண்ண நினைச்சாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை வந்து தேர்வு பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னா சர்வீஸ், மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சர், ட்ரேடிங்னா ட்ரேடிங். ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி லோன் ரெக்யூர்மெண்ட் வச்சுருப்பாங்க. சர்வீசஸ்னால் பார்த்தீங்கன்னா 20 lakhs வரைக்கும் இருக்கும். மேனுஃபேக்சரிங்ஸ்னால் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடிபி ட்ரைனிங் சொல்லி கேட்கும். இதில் வந்து நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துடாதீங்க, நோன்னே கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி நேம்னு சொல்லி கேட்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு தேவையோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்து அதிக அமௌண்ட் போட்டுக்கோங்க. போட்டோம்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அதை வந்து கேட்பாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்சிங் பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு அந்த லோன் அமௌண்ட் கிரெடிட் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய பிரான்ச் நேமும், நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க்கோட அட்ரஸ்ஸு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்கு, ஆல்டர்னேட் ஃபினான்சிங் பேங்க் நேம்னு இருக்கும். இது வந்து என்ட்ரு பண்ணாலுமே பண்ணலாம், இல்லைனா வந்து அதை அப்படியே விட்டுடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்ட் டு அவைல் சிஜிடிஎம்இசி இது பார்த்தீங்கன்னா எஸ்ன்னே வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர் டிட் யூ ஹியர் அபவுட் பிஎம்ஜிபி இந்த பிஎம்ஜி லோனும் வந்து எது மூலமாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அப்ளிகேஷன் டேட்டான்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் அப்ளிகேண்ட்டுன்னு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி வந்து வரும். உங்களுடைய செல்லுக்கு அதாவது மொபைல் நம்பருக்கு ஒரு யூசர் ஐடி வரும், பாஸ்வேர்டு வரும். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை கொடுத்து லாகின் சொல்லி கொடுத்துருங்க.
அப்லோடுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் அண்ட் சம்மரி, அதாவது உங்களுடைய ப்ராஜெக்ட்டு கொட்டேஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழை வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா சர்டிஃபிகேட் கிராமப்புற சான்றிதழ்னு சொல்லி இருக்கும். இது வந்து ரூரல் ஏரியாவுக்கு மட்டும்தான், அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி ஹையஸ்ட் எஜுகேஷனல் இல்லை டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதிகமாக அதை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அந்த டிசியை ஸ்கோர் கார்டுன்னு இருக்கும், இதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய ஏஜ் வந்து கேட்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிபெண்டன்சியஸ்ன்னு சொல்லி கேட்கும். இதை வந்து எத்தனை நம்பரோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் ஹவுஸான்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது பேரண்டலோடு இருக்கீங்களா ஓனாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அது எஸ்னா எஸ், நோனா நோனா, அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரின் அட்ரஸில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கோர் வந்து கிடைக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே கரெக்டாகவே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் மேலே வந்தாலே ஓரளவுக்கு வந்து லோன் வந்து அப்ரூவல் ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடிபி, இது இடிபியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இடிபியை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஆன்லைன் இடிபி, ஆஃப்லைன் இடிபின்னு இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இடிபி, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் இடிபி ஆஃப்டர் பேங்க் சாங்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். உங்களுடைய பிரிண்ட் அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அட்டாச் பண்ணி உங்களுடைய மாவட்ட தொழில் மையத்துக்கு வந்து நீங்கள் நேரில் போய் அதை கொடுக்கணும். அதை சப்மிட் பண்ணணும். அவங்க விசாரித்து உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுக்கணுமோ அதை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து உங்களுக்கு உங்களுடைய டேட்டாலாம் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஃபினான்சிங் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனால் ரிஜெக்ட் ஆயிரும், சாங்ஷன் ஆனால் சாங்ஷன் சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிபி ட்ரைனிங் வந்து இருக்கும். இடிபி ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் உங்களுடைய மாவட்ட தொழில் மையத்தில் வந்து அந்த இடிபி சர்டிஃபிகேட்டை வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். உங்களுடைய பேங்க்லேருந்து சப்மிட் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இப்படி தான் வந்து இந்த கேவிஐசி பிஎம்இஜிபி லோன் வந்து அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த லோன் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் கரண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேங்க் சைடில் இருந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணாங்களா இல்லையான்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் பேங்க்கு சாங்ஷன் பார்த்தீங்கன்னா 2,37,500 சாங்ஷன்னா இதில் நமக்கு சாங்ஷன் சொல்லி இதில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் சாங்ஷன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பேங்க்கை வந்து அவங்க அப்ரூவ் கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இடிபி ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடிபி ட்ரைனிங்கோட சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் பேங்க்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட்டே வந்து கிரெடிட் பண்ணி விடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.